ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரி ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 14. அத்தியாயத்தின் தலைப்பு ஜட இயற்கையின் முக்குணங்கள். பதம் 4. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் அடங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. குந்தியின் மைந்தனே, எல்லா உயிரினங்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாக்கப்படுகின்றன. மேலும் நானே விதை அளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பொருளுரை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளுக்கும் உண்மையான தந்தை என்பது இப்பதத்தில் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஜட இயற்கையும் ஆன்மீக இயற்கையும் சேர்ந்த சேர்க்கையே உயிர்வாளிகள். இவர்கள் இந்த கிரகத்தில் மட்டுமின்றி எல்லா கிரகத்திலும், பிரம்மதேவர் வசிக்கும் மிக உயர்ந்த கிரகத்திலும் கூட காணப்படுகின்றனர். உயிர்வாளிகள் எங்கும் இருக்கின்றனர். நிலத்திற்குள் உள்ளனர், நீரினுள் உள்ளனர், நெருப்பிலும் உள்ளனர். இவை அனைத்தும் ஜட இயற்கை என்னும் தாயினாலும் கிருஷ்ணருடைய விதையளிக்கும் முறையினாலும் தோன்றுகின்றன. ஜட உலகத்தினுள் கருத்தரிக்கப்படும் உயிர்வாளிகள் தங்களது முந்தைய கர்மங்களுக்கு ஏற்ப படைப்பின் போது பல்வேறு வடிவங்களில் வெளிவருகின்றனர் என்பதே பொருள். பதம் 5. மொழிபெயர்ப்பு. ஜட இயற்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய முக்குணங்களால் ஆனது. பலம் பொருந்திய புயன்களை உடைய அர்ஜுனா, நித்தியமான உயிர்வாளி இயற்கையின் தொடர்பில் வரும்போது இந்த குணங்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்றான். பொருளுரை. திவ்யமான உயிர்வாளி இந்த ஜட இயற்கையில் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. இருப்பினும் அவன் ஜட உலகின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளதால் இயற்கையின் முக்குணங்களின் வசியத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்றான். இயற்கையின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப உயிர்வாளிகள் பல்வேறு விதமான உடல்களுடன் உள்ளனர். எனவே அத்தகைய இயற்கைக்கு ஏற்ப செயற்படுமாறு அவர்கள் தூண்டப்படுகின்றனர். இதுவே பல்வேறு இன்பத் துன்பங்களுக்கு காரணமாகும். பதம் 6. மொழிபெயர்ப்பு. பாவமற்றவனே, மற்றவற்றை விட தூய்மையானதான சத்வகுணம் பிரகாசப்படுத்துவதாகவும் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பதாகவும் அமைகின்றது. இந்த குணத்தில் நிலை பெற்றவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்படுத்தப்பட்டுள்ளனர். பொருளுரை. ஜட இயற்கையினால் கட்டுப்படுத்தப்படும் உயிர்வாளிகளில் பல்வேறு வகையுண்டு. ஒருவன் மகிழ்ச்சியாகவும், அடுத்தவன் மிகவும் சுறுசுறுப்பாகவும், மற்றவன் உதவியற்றவனாகவும் உள்ளான். மனோநிலையின் இத்தகு பல்வேறு தோற்றங்கள் இயற்கையினால் உயிர்வாளிகள் கட்டுண்டிருப்பதற்கு காரணமாக அமைகின்றன. அவர்கள் வெவ்வேறு விதத்தில் கட்டுண்டிருப்பது எவ்வாறு என்பது பகவத்கீதையின் இப்பகுதியில் விளக்கப்பட்டுள்ளது. முதலில் சத்வகுணத்தை பற்றி எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த ஜடவுலகில் சத்வகுணத்தை வளர்ப்பதன் பலன் என்னவெனில், மற்ற குணங்களினால் கட்டுண்டிருப்பவர்களை காட்டிலும் ஒருவன் அறிவுடையவனாக ஆகின்றான். சத்வகுணத்தில் உள்ள மனிதன் ஜட துன்பங்களால் அவ்வளவாக பாதிக்கப்படுவதில்லை. மேலும் ஜட அறிவில் தான் உயர்ந்த நிலையில் இருப்பதாக அவன் உணர்கிறான். சத்வகுணத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டிய பிராமணன் இதற்கு பிரதிநிதியாக உள்ளான். சத்வகுணத்தில் இருப்பவன் ஏறக்குறைய தனது பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டுள்ளான் என்ற எண்ணம் அவனுக்கு ஓர் இன்பத்தை அளிக்கின்றது. உண்மையில் சத்வகுணம் என்றால் பெரும் அறிவு என்றும் பெரும் இன்பம் என்றும் வேத இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. இங்குள்ள சிக்கல் என்னவெனில், ஓர் உயிர் வாழ்வில் சத்வகுணத்தில் நிலை பெறும்போது அவன் மற்றவர்களை விட அறிவில் முன்னேறியவனாகவும் சிறந்தவனாகவும் தன்னை கருதும் நிலைக்கு வருகின்றான். இவ்வாறு அவன் கட்டுண்டவனாகி விடுகின்றான். விஞ்ஞானிகளும் தத்துவவாதிகளும் இதற்கு மிகச் சிறந்த உதாரணங்கள்.
ஒவ்வொருவரும் தங்களது அறிவினால் பெருமை கொண்டுள்ளனர். மேலும் பொதுவாக அவர்களது தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதால் ஒரு வகையான பௌதிக சுகத்தை உணர்கின்றனர். கட்டுண்ட வாழ்வில் உணரப்படும் இந்த முன்னேறிய சுகம் அவர்களை ஜட இயற்கையின் சர்வகுணத்தினால் பந்தப்படுத்தப்படுகின்றது. இதனால் சர்வகுணத்தில் செயலாற்றுவதில் அவர்கள் மிகவும் கவரப்படுகின்றனர். அவ்வழியில் செயலாற்றுவதற்கு அவர்களுக்கு கவர்ச்சி இருக்கும் வரை அவர்கள் இயற்கையின் குணங்களில் ஏதேனும் ஒரு உடலை எடுத்தாக வேண்டும். இவ்வாறாக ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவதற்கோ முக்தி பெறுவதற்கோ வாய்ப்பில்லாமல் ஆகிவிடுகின்றது. தத்துவவாதியாக, விஞ்ஞானியாக அல்லது கவிஞனாக தொடர்ந்து பிறவி எடுக்கும் அவன் பிறப்பு இறப்பு என்னும் அதே அசௌகரியத்தில் மீண்டும் மீண்டும் பிணைக்கப்படுகின்றான். ஆனால் ஜடசக்தியின் மயக்கத்தினால் அத்தகு வாழ்வு இன்பமயமானது என்று அவன் எண்ணுகின்றான். பதம் 7 மொழிபெயர்ப்பு. குந்தியின் மகனே, எல்லையற்ற ஆசையாலும் ஏக்கத்தாலும் பிறந்த ரஜோகுணத்தின் காரணத்தால் உடலுடைய உயிர்வாளி பௌதிக பலனோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்படுகின்றான். பொருளுரை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலுள்ள கவர்ச்சியில் ரஜோகுணத்தின் தன்மை வெளிப்படுகிறது. பெண்ணிடம் ஆணுக்கும் ஆணிடம் பெண்ணுக்கும் கவர்ச்சி இருக்கின்றது. இதுவே ரஜோகுணம் என்று அழைக்கப்படுகின்றது. ரஜோகுணம் அதிகரிக்கும் போது ஜட சுகத்திற்கான ஏக்கத்தை ஒருவன் வளர்த்துக் கொள்கிறான். அவன் புலனின்பத்தை அனுபவிக்க விரும்புகின்றான். புலனுகர்ச்சிக்காக ரஜோகுணத்தில் இருக்கும் மனிதன் சமூகத்திலோ தேசத்திலோ சற்று அந்தஸ்தை விரும்புகின்றான். மேலும் நல்ல வீடு, மனைவி, குழந்தைகளுடன் அவன் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை பெற விரும்புகின்றான். இவை அனைத்தும் ரஜோகுணத்தின் படைப்புகள். இந்த விஷயங்களில் ஏக்கமுற்று இருக்கும் வரை ஒருவன் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். எனவே அவன் தனது செயல்களின் பலன்களில் தொடர்பு கொள்கின்றான் என்றும் இவ்வாறாக அச்செயல்களால் பந்தப்படுகின்றான் என்றும் இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தனது மனைவி, குழந்தைகள் மற்றும் சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவும் தனது கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவன் உழைக்க வேண்டும். எனவே ஜட உலகம் முழுவதும் ஏறக்குறைய ரஜோகுணத்தில் தான் இருக்கின்றது. ரஜோகுணத்தின் தரத்தில் நவீன நாகரிகம் முன்னேறியுள்ளதாக கருதப்படுகின்றது. முன்பெல்லாம் சத்வகுணத்தில் இருப்பது முன்னேற்றமடைந்த நிலையாக கருதப்பட்டு வந்தது. சத்வகுணத்தில் இருப்பவர்களுக்கே முக்தி இல்லை என்றால் ரஜோகுணத்தில் பந்தப்பட்டிருப்பவர்களை பற்றி என்ன சொல்வது? பதம் 8 மொழிபெயர்ப்பு. பரதனின் மைந்தனே, அறியாமையினால் பிறந்த தமோகுணம் உடலுடைய எல்லா உயிர்வாளிகளையும் மயக்குகின்றது. கட்டுண்ட ஆத்மாவை பந்தப்படுத்தக்கூடிய பைத்தியக்காரத்தனம், சோம்பல், உறக்கம் ஆகியவை இந்த குணத்தின் விளைவுகளாகும். பொருளுரை. இப்பதத்தில் து என்னும் சொல்லின் குறிப்பிட்ட உபயோகம் மிகவும் முக்கியமானதாகும். அதாவது உடலுடைய ஆத்மாவின் மிகவும் விசித்திரமான தன்மையே இந்த தமோகுணம் என்று பொருள். தமோகுணம் சத்வகுணத்திற்கு நேர் எதிரானது. சத்வகுணத்தில் அறிவை விருத்தி செய்வதால் எது எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தமோகுணமோ அதற்கு நேர்மாறானது. தமோகுணத்தின் மயக்கத்தின் கீழ் இருக்கும் ஒவ்வொருவனும் பித்து பிடித்தவனாகின்றான். அத்தகு பைத்தியக்காரனால் எது எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. முன்னேற்றம் அடைவதற்கு பதிலாக அவன் சீரழிகின்றான். வேத இலக்கியத்தில் தமோகுணத்தின் விளக்கம் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அறியாமையின் மயக்கத்தின் கீழ் இருப்பவன் விஷயத்தை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக, ஒவ்வொருவனும் தனது தாத்தா இறந்து விட்டார், தானும் இறந்து போகின்றேன், மனிதன் அமனர் அல்ல என்பனவற்றை காண முடியும். அவனால் பெற்றெடுக்கப்படும் குழந்தைகளும் மரணம் அடைவர். எனவே மரணம் நிச்சயமானது. இருந்தும் மக்கள் பணத்தை சேகரிப்பதில் பைத்தியமாக அலைகின்றனர். நித்தியமான ஆத்மாவை கண்டு கொள்ளாமல் இரவு பகல் முழுவதும் மிகவும் கடினமாக உழைக்கின்றனர். இதுவே பைத்தியக்காரத்தனம். அவர்கள் தங்களது பித்து பிடித்த நிலையின் காரணத்தினால் ஆன்மீக அறிவில் முன்னேற்றமடைய தயங்குகின்றனர். அத்தகு மக்கள் மிகவும் சோம்பேறிகள் ஆவர்.
ஆன்மீக அறிவை பெறுவதற்கான சங்கத்திற்கு அவர்கள் அழைக்கப்படும் போது அதில் அவர்கள் ஆர்வம் செலுத்துவதில்லை. ரஜோகுணத்தினால் ஆளப்படும் மனிதனிடம் இருக்கும் சுறுசுறுப்பு கூட இவர்களிடம் இருப்பதில்லை. இவ்வாறு தமோகுணத்தினால் கவரப்பட்டிருக்கும் மனிதனின் மற்றொரு அறிகுறி என்னவெனில், அவன் தேவைக்கு அதிகமாக உறங்குகின்றான். 6 மணி நேரம் உறக்கம் போதுமானது. ஆனால் தமோகுணத்தில் இருக்கும் மனிதனோ குறைந்தபட்சம் ஒரு நாளில் 10 அல்லது 12 மணி நேரம் உறங்குகின்றான். அத்தகு மனிதன் எப்போதும் உற்சாகமற்றவனாக, போதைப் பொருள்களிடமும் உறக்கத்திடமும் அடிமையுற்றவனாக இருக்கின்றான். தமோகுணத்தினால் கட்டின்றிருக்கும் மனிதனின் அறிகுறிகள் இவை. பதம் 9. மொழிபெயர்ப்பு. பரதனின் மைந்தனே, சத்வகுணம் இன்பத்தினாலும் ரஜோகுணம் செயல்களின் பலன்களினாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஞானத்தை மறைக்கும் தமோகுணம் பைத்தியக்காரத்தனத்தினால் பந்தப்படுத்தப்படுகின்றது. பொருளுரை. ஒரு தத்துவவாதி, விஞ்ஞானி அல்லது ஆசிரியர் எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட அறிவுத்துறையில் ஈடுபட்டு அவ்வழியில் திருப்தி பெற முடியுமோ, அதுபோல சத்வகுணத்தில் இருப்பவன் தனது செயலால் அல்லது அறிவு ஆராய்ச்சியினால் திருப்தி அடைகின்றான். ரஜோகுணத்தில் இருக்கும் மனிதன் பல நோக்கு செயல்களில் ஈடுபடுகிறான். அவன் தன்னால் முடிந்தவரை பணத்தை சேகரித்து நல்ல காரியங்களுக்காக செலவிடுகின்றான். சில சமயங்களில் மருத்துவமனைகளை திறப்பது, தர்ம ஸ்தாபனங்களுக்கு நன்கொடை கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறான். இவை ரஜோகுணத்தின் அறிகுறிகள். தமோகுணமோ அறிவை மறைத்து விடுகிறது. ஒருவன் தமோகுணத்தில் செய்யும் செயல்கள் அவனுக்கோ பிறருக்கோ எந்த நன்மையையும் அளிப்பதில்லை. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। गौर प्रेमानंदे हरे हरि बोल।